ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் டூ டெக்கோர் அகாடமி. இந்த வீடியோல வியூனா என்ன? பிளான் வியூ, 3டி வியூ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றது? அப்படி கிரியேட் பண்ண வியூவுக்கு ப்ராப்பர்ட்டி எப்படி செட் பண்றது? ஓகே. கிரிட்ட பேஸ் பண்ணி எப்படி வியூ கிரியேட் பண்றது? இப்படி எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் பிரஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் டெக்லா ரிலேட்டடா போடுற வீடியோஸ் ரிலேட்டடா வர ஜாப் நோட்டிஃபிகேஷன், அதோட போஸ்ட் இது எல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து சேரும். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெக்லால நான் ஆல்ரெடி ஒரு மாடல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு டெமோ காட்டுறேன். கண்ட்ரோல் ஐ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, வியூ ப்ராப்பர்ட்டி வரும். அப்படி இல்ல எனக்கு அது கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த வியூ டேப்ல போயிட்டு வியூ லிஸ்ட்ன்னு இருக்கும். இதோட ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் ஐ. இத யூஸ் பண்ணி தான் நான் ஓப்பன் பண்ணேன். இப்போ நீங்க இப்படியும் ஓப்பன் பண்ணலாம், அப்படியும் ஓப்பன் பண்ணலாம். இங்க ஆல்ரெடி ஒரு வியூ கிரியேட்டர் இருக்கு. இத நான் டெலீட் பண்ணிடுறேன். ஃப்ரெஷ்ஷா எப்படி கிரியேட் பண்றதுன்ற பத்தி சொல்லி தரேன். ஃப்ரெஷ்ஷா எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த வியூக்குள்ள போயிட்டு, நீங்க கண்ட்ரோல் ஐ பிரஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இப்ப நான் டெலீட் பண்ணிட்டேன். ஒண்ணுமே இருக்காது. இப்ப என்ன பண்ணணும்னா, வியூ டேப்ல போயிட்டு, நியூ வியூன்னு போயிட்டு, பேசிக் வியூன்னு போயிடணும். போயிட்டு, பிளேன்ல போயிட்டு எக்ஸ், ஒய்ன்னு வச்சுக்கணும். இப்போ பிளேன்ல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல எக்ஸ், ஒய்ன்னு வச்சுக்கணும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் வியூ தான் கிரியேட் பண்ணணும். அத வச்சு தான் நம்ம 3டி வியூவா கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் எக்ஸ், ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன். கோஆர்டினேட் வந்து 0. எனக்கு 0 லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு வியூ கிரியேட் ஆகணும். அதனால 0ன்னு குடுத்துக்கிறேன். இது வந்து கோஆர்டினேட்ன்றது லெவல் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 0ன்னு குடுத்துக்கிறேன். 0 குடுத்து கிரியேட் குடுத்தோம்னா ஒரு வியூ கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து நான் முன்னாடியே ஒரு ப்ராப்பர்ட்டில வச்சிருந்திருப்பேன். அந்த ப்ராப்பர்ட்டிய பேஸ் பண்ணி இது கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். நீங்க செலக்டிங் ஃபில்டர்ல எல்லாத்தையும் ஆன்ல வச்சுக்கிட்டு, இந்த வியூவ இப்படி டபுள் டேப் பண்ணீங்கன்னா, இதோட இந்த வியூவோட ப்ராப்பர்ட்டி வரும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்னென்ன வேணும்ன்றத ஃபீட் பண்ற ஒரு டேப். இப்போ எனக்கு இதோட நேம் வந்து எனக்கு வேற நேம் வேணும் அப்படின்னா, இங்க போயிட்டு 3டி வியூ அண்டர்ஸ்கோர் டெக்கோரா அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட நேம் நான் குடுத்துட்டேன். குடுத்துட்டு மாடிஃபை பண்ணிட்டேன்னா, இந்த வியூவோட நேம் மாறிடும். இங்க பார்த்தீங்களா? வியூ 1 3டி வியூ டெக்கோரான்னு மாறிடுச்சு. ஸோ இங்க என்ன வேணா குடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த இந்த வியூவோட நேம் என்ன இருக்குன்றத இங்க ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிளான் வியூவா இல்ல 3டி வியூவான்றத இங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பிளான் வியூ மாரி வேணும் அப்படின்னு நீங்க பிளான் குடுத்தீங்கன்னா, பிளேன்னு குடுத்தீங்கன்னா, பிளான் வியூ வந்துரும். இல்ல எனக்கு இது பிளான் வியூ வேணாம், எனக்கு 3டி தான் வேணும். 3டி வியூன்னு குடுத்தீங்கன்னா, 3டி வியூ வந்துரும். ஸோ 3டி வியூ என்ன ரொட்டேஷன்ல இருக்குதோ இங்க கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க போய் இங்க டிகிரி குடுத்தீங்கன்னா, இந்த டிகிரிக்கு ரொட்டேட் ஆயிடும். இது எக்ஸ் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகும். இது இசட் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகும். ஸோ இப்ப நான் அந்த டிகிரி குடுத்தா ரொட்டேட் ஆயிடுச்சு. எனக்கு இல்ல எனக்கு இந்த டிகிரி வேணாம், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு நெனச்சா, இங்க வேல்யூ மாத்தி மாத்தி குடுத்தீங்கன்னா ரொட்டேட் ஆயிக்கும். ஸோ இப்படியும் குடுக்கலாம். இல்ல நீங்க கண்ட்ரோல் ஆர் குடுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒண்ணு தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஆர் குடுத்து ரொட்டேட் பண்ணா இங்க வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு பாருங்க. அடுத்து என்னன்னா ரெப்ரசன்டேஷன். ரெப்ரசன்டேஷன்னா என்ன? நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்றத ரெப்ரசன்ட் பண்றது தான் ரெப்ரசன்டேஷன். இப்ப இதுல போனீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஒரு டேப் இருக்கும். இதுல போனீங்கன்னா, இங்க கலர் பை கிளாஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல போயிட்டு நீங்க வேற கலர் மாத்தி வச்சீங்கன்னா, அந்த கலருக்கு இந்த மாடலே மாறிக்கும். இல்ல எனக்கு இப்படிலாம் வேணாம். எனக்கு வந்து இங்க ஒரு ஆல்ரெடி சேவ்டு செட்டிங்ஸ் இருக்கு. அது மாரி வேணும்னா, அத செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை குடுத்தீங்கன்னா, அந்த கலருக்கு மாறிடும். ஸோ இது ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம்னா இக்னோர் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்ட்ன்னு வச்சுர்றேன். இந்த ரெப்ரசன்டேஷன்ல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப பார்த்தீங்களா, இதுல வந்து இந்த இந்த பீம் வந்து கிரீன் கலர்ல வந்திருக்கு. இது எல்லோ கலர்ல வந்திருக்கு. இது ஒரு கிரே கலர்ல வந்திருக்கு. ஸோ இந்த மாரி ஒண்ணொண்ணு ஒரு கலர் வந்திருக்கு. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க ஆல்ரெடி ஃபில்டர் போட்டிருப்பாங்க. கலர் பை கிளாஸ். அப்படின்னா என்னன்னா, ஒரு 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 மெம்பரும் என்ன கலர்ல இருக்கோ, கிளாஸ்ன்னு அங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்பர் ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஸோ இங்க 3ன்னு போட்டிருக்காங்க. இதுல 99 போட்டிருக்காங்க. இதுல 99 போட்டிருக்காங்க. ஸோ இதுல 1 போட்டிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன நம்பர் போட்டிருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி இந்த கலர இத ஃபில்டர் பண்ணிக்கோன்னு சொல்றது தான் இது. இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு வந்து மொத்தமா சேர்த்து ரெட் கலர்னா, இப்படி ரெட் கலர் குடுத்தீங்கன்னா மொத்தமா ரெட் கலர் வந்துரும். ஸோ இப்படியும் கண்ட்ரோல் பண்ணலாம். இல்ல ஃபில்டர் போட்டு இத இத ஒரு ஒண்ணையும் ஃபில்டர் போட்டு கூட கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாமே இங்க இங்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் ரொம்ப பெரிய டாபிக். இத பத்தி நான் தனியா வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இத ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெப்ரசன்டேஷன்றது என்னன்னு கலர கண்ட்ரோல் பண்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இத இன்னும் ஃபில்டர்ன்ற ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கு. இதுல போனீங்கன்னா, ஜெனரலா இதான். நீங்க இதுல போயிட்டு 50% டிரான்ஸ்பரன்ட் குடுத்தீங்கன்னா, இது வந்து டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் கம்மியாயிடும். பார்த்தீங்களா, கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இல்ல. இது வந்து 90% டிரான்ஸ்பரன்ட் குடுத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு மாரி டிரான்ஸ்பரன்ட்டே இல்லாம இருக்கும். ஸோ விசிபிள்ன்னு குடுத்தீங்கன்னா, கிளியரா விசிபிள் இருக்கும். அது இல்லாம என்னென்ன கலர்ல கண்ட்ரோல் பண்றத நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபில்டர் படி கண்ட்ரோல் பண்றத நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எப்படி ஃபில்டர் பண்ணணுன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதெல்லாம் சேவ் பண்றது. இத பத்தி நான் தனியா வீடியோ போடுறேன்.
ஓகே. அடுத்து என்ன அப்டின்னா, விசிபிலிட்டி, வியூ டெப்த் அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வியூ கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணோம்? இந்த வியூ டேப்ல போயிட்டு, நியூ வியூ போயிட்டு, பேசிக் வியூ போயிட்டு, இங்க 0ன்னு குடுத்தோம். அப்போ நம்ம கிரியேட் பண்ண வியூ வந்து 0 லெவல்ல இருக்கு. இப்போ இந்த அப் அண்ட் டவுன்ன்றது என்னன்னா, நம்ம 0 லெவல்ல கிரியேட் பண்ண வியூக்கு அப்ல 5000 எம்மும், டவுன்ல 50,000 எம்முக்கும் வியூ டெப்த் இன்கிரீஸ் பண்ணி தெரியுதா? இதான் வியூ டெப்த். இங்க ஒரு லைன் இருக்கு தெரியுமா? இந்த ஒரு ஸ்கொயர் பாக்ஸ். இதுதான் வியூ டெப்த். நம்ம இவ்ளோ தூரம் காமின்னு சொல்லியிருக்கோம். எனக்கு அவ்வளோ தூரம்லாம் வேணாம். எனக்கு வந்து 0லருந்து 100 இப்படியும் டவுன்ல 100 குடுத்தீங்கன்னா, 0லருந்து 100 அப்லயும் டவுன்லயும் எவ்வளோ இருக்கோ அது மட்டும் தான் காட்டும். அதுக்கு மேல எது இருந்தாலும் காட்டாது. ஸோ நம்ம எவ்வளோ எவ்வளோ காட்டணும்ன்றத இங்க வச்சுக்கலாம். அதுதான் வியூ டெப்த். ஸோ எனக்கு வந்து ஜென்ரலா ஒரு ப்ராஜெக்ட் எவ்வளோ டெப்த் இருக்குமோ, அந்த டெப்த் நீங்க மாடல் பண்ணிக்கணும். இப்ப இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 20 மீட்டர் இருக்குன்னா, நீங்க 20 மீட்டர் 20 மீட்டர் 20,000 அப் டவுன் குடுத்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட தாண்டி தெரியும். எப்பவுமே இந்த வியூ டெப்த் ரொம்ப நீங்க மெயினா பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா, நீங்க ஒரு வேள இதுல கம்மியா செட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு மாடல் இருக்கிறது தெரியாது. ஸோ இதனால இத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அப்ல குடுத்தீங்கன்னா, அப்ல இருக்க வேல்யூ கண்ட்ரோல் ஆகும். டவுன்ல குடுத்தீங்கன்னா, டவுன்ல இருக்க ஸோ நீங்க டவுன்ல போய் 0ன்னு குடுத்தா கூட, இங்க எதுவுமே போகாது. ஏன் போகாது அப்டின்னா, 0லருந்து கீழ எதுவுமே நம்ம மாடல் பண்ணல. 0 கீழ ஏதாவது மாடல் பண்ணி தான் அது போயிருக்கும். 0 கீழ எதனா மாடல் பண்ணாம இருக்கிறதுனால எதுவும் போல. நீங்க அப்ல 0 குடுத்தீங்கன்னா, மெம்பர்லாம் போயிடும். 0 குடுக்க முடியாதுன்னு காட்டுது. நான் வந்து அப்ல ஒரு 100 குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இப்ப நான் அப்ல 100 குடுத்துட்டேன். 100 க்குள்ள எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் காட்டும். ஏன் இது மட்டும் ஃபுல்லா காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த லேடரோட வெர்டிகல் போஸ்ட் வந்து 100 க்குள்ள இருக்கு. அதனால அந்த மொத்த மெமரி காமிக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் இது காமிக்குது. ஸோ இப்ப நான் வந்து ஒரு 20,000 மீட்டரே குடுத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓக் அடுத்து டிஸ்ப்ளே. டிஸ்ப்ளேனா என்ன? இந்த வியூல என்னென்ன காட்டணுன்றத கண்ட்ரோல் பண்றது தாங்க டிஸ்ப்ளே. இப்போ நீங்க இங்க விசிபிலிட்டில இன் மாடல், இன் காம்பனன்ட் 2 ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க ஆல் இந்த 2 டிக்க ஆன் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க இங்க மாடல் பண்ண எல்லாமே தெரியும். இந்த பார்ட்டா இருக்கட்டும், போல்ட்டா இருக்கட்டும், இங்க இருக்க வெல்டா இருக்கட்டும், இங்க இருக்க காம்போனன்ட்டா இருக்கும், இங்க கட்டா இருக்கட்டும், இங்க இருக்க கிரிட்டா இருக்கட்டும், பாயிண்ட்ஸ் இங்க இருக்க எல்லாமே நீங்க டிக்லா எதாவது மாடல் பண்ணிருந்தீங்கன்னா, அது இதுல தெரியும். நீங்க எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால என்ன மாடல் பண்ணாலும் தெரியும். இப்படிலாம் தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு கட் மெட்டீரியல். இந்த கனெக்ஷன் போடுறதுக்காக இந்த பீம கட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சா கொஞ்சம் கிளம்ஸியா இருக்குல்ல. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளியரா இல்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஆஃப் பண்ணிட்டேன்னா, இந்த வியூல ஒண்ணுமே இருக்காது. எப்படி ஆன் பண்ணணுன்ற சொல்றேன். ஸோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் பார்ட் பீமுக்கானலாம் தேவை. அதனால இந்த எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டேன். இங்க வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. இன் மாடல் இருக்கு, இன் காம்போனன்ட் இருக்கு. அப்படின்னா என்ன? நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு. அப்ப என்னென்ன தேவைன்றத ஃபர்ஸ்ட் ஆன் பண்றேன். இந்த பார்ட் ஆன் பண்ணிட்டேன். அப்புறம் போல்ட் ஆன் பண்ணிட்டேன். ஹோல் தேவை. ஹோல்ஸும் ஆன் பண்ணிட்டேன். வெல்டு வந்து எனக்கு தேவை. எனக்கு இப்ப வெல்ட் தேவையில்ல. நான் சரி வெல்டே ஆன் பண்ணிக்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேன், ரீஇன்ஃபோர்சிங் பார் இதெல்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். கட் மெட்டீரியல்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் வந்து டெக்லால போட ரெஃபரன்ஸ் ஃபைல். இதான் நம்மளுக்கு பார்க்க எதுவும் தேவைப்படாது. காம்போனன்ட் சிம்பிள்ன்றது இந்த கனெக்ஷன். அதாவது டெக்லால நம்ம மேனுவலா இந்த ஸ்டீல் டேப் யூஸ் பண்ணி பீம் காலம் மாடல் பண்ணலாம், பிளேட் மாடல் பண்ணலாம், போல் மாடல் பண்ணலாம், மாடல் பண்ணலாம். இதெல்லாம் மாடல் பண்றதெல்லாம் வந்து இந்த மாடல்ன்ற டேப்ல காட்டும். அதாவது நம்ம மேனுவலா ஒண்ணு டிராப் பண்றோம் அப்படின்னா, அது எல்லாமே இந்த மாடல்ன்ற டேப்ல காட்டும். நம்ப இந்த மேனுவலா பண்ணாம டெஸ்லால ஒரு காம்போனன்ட் கேட்டலாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ஒண்ணு மேனுவலா டிராப் பண்றோம்ல, இந்த ஹவர்ஸ குறைக்கிறதுக்காக டெஸ்லா வந்து ஒரு டெவலப் பண்ணி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுதான் காம்போனன்ட் கேட்டலாக். அது என்ன பண்ணும்னா, நீங்க சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த கனெக்ஷனே போட்டுரும். இப்ப பார்த்தீங்களா, இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, இது நான் அந்த காம்போனன்ட் கேட்டலாக்ல தான் போட்டேன். இப்ப செலக்ட் பண்ணி டபுள் டேப் பண்றேன் பாருங்க. இது வந்து ஒரு டேப் வரும். டெக்லா செக்ஷன் என்ட்ரி. ஸோ காம்போனன்ட் கேட்டலாக்னு ஒண்ணு இருக்கு. அத யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா, அது இன் காம்போனன்ட்ன்னு எடுத்துக்கும். ஸோ காம்போனன்ட் கேட்டலாக் யூஸ் பண்ணி போடுற கனெக்ஷன்ஸ் எல்லாமே இன் காம்போனன்ட் கேட்டலாக்ல வரும். ஸோ நம்ம மேனுவலா டிராப் பண்றது இன் மாடல்ல வரும். ஸோ இதுதான் இது 2க்கும் இருக்க டிஃபரன்ஸ். இப்போ இந்த காம்போனன்ட் சிம்பிள்ன்றது என்னன்னா, இந்த காம்போனன்ட் கேட்டலாக் யூஸ் பண்ணி போட்டுருவோம் பார்த்தீங்களா, இப்ப நான் ஆன் பண்றேன். இந்த காம்போனன்ட் சிம்பிள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கிரீன் கலர் சிம்பிள் வரும். இதுதான் காம்போனன்ட் கேட்டலாகோட சிம்பிள். இந்த காம்போனன்ட் பத்தி நான் தனியா எடுக்கிறேன். அது பெரிய டாபிக். இத நான் அடுத்த வீடியோல போடுறேன். ஓகே. இத நான் இப்ப இப்ப ஆனா இப்போதைக்கு இது தேவையில்ல. அதனால இத ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. கிரிட்ன்றது என்னன்னா, நம்ம தேவையான கிரிட். ஸோ கிரிட் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. அதனால கிரிட் ஆன் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நம்ம ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வேணும் நம்ம மாடல் பண்றோம்னா, அது வேணா ஆன் பண்ணிக்கலாம். பட் வேணாம்னா விட்டுறலாம். ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்ன்றது என்னன்னா,
நம்ம வேற எதாவது சாஃப்ட்வேர்ல இன்புட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேரோட ஃபைல வந்து நமக்கு ஐஎஃப்சியா குடுப்பாங்க. அத நம்ம டெக்லால இம்போர்ட் பண்ணிக்கிட்டு, அத இங்க நீங்க ஆன் பண்ணிக்கலாம். இது இம்போர்ட் பண்றதெல்லாம் தனி டாபிக். அதெல்லாம் தனியா போடுறேன். அப்படி இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அத இங்க ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா, அது இங்க காட்டும். நம்ம எதுவும் இம்போர்ட் பண்ணனால எதுவும் காட்டல. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். பில்டிங் ஹையரார்கி ஸ்பேஸ் எல்லாம் தேவை கிடையாது. எல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த இன் மாடலுக்கும் காம்போனன்ட்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் போயிட்டு இன் மாடல்ன்ற ஆப்ஷன டிக் எடுத்து விட்டுறேன். பாத்தீங்களா? இப்ப நான் மேனுவலா டிராப் பண்ண எல்லா மெட்டீரியலுமே போயிடுச்சு பாருங்க. போயிடுச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து இன்காம்பனன்ட் டிக் ஆன்ல வச்சிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, நான் காம்போனன்ட்ட வச்சு டிராப் பண்ண எல்லா மெட்டீரியலுமே வரும். இப்ப இதெல்லாம் காம்போனன்ட்ல டிராப் பண்ணது. தெரியுதா? செலக்ட் பண்ண மொத்தமா செலக்ட் ஆகுது பாருங்க. ஸோ காம்போனன்ட் டிராப் பண்ணதெல்லாம் இந்த காம்போனன்ட்ல வரும். ஸோ இதையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, ஆர்டி அதாவது நீங்க பீம், காலம், பிளேட் எதுனாலும் போயிடும். இந்த 2 டிக் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே இந்த 2 டிக் ஆன்ல இருக்கணும். அதே மாரி தான் போல்ட்டும். நீங்க மேனுவலா டிராப் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த போல்ட் போகாது. இப்ப நான் காம்போனன்ட் போல்ட் எடுத்து விட்டுறேன். ஸோ நான் காம்போனன்ட்க்கு டிராப் பண்ணேன், போல்ட் போயிடுச்சு. அதே மாரி ஹோலையும் எடுத்து விட்டுறேன். ஸோ காம்போனன்ட்ல டிராப் பண்ணேன், போல்ட்டும் போயிடுச்சு, ஹோலும் போயிடுச்சு. ஆனா, நான் மேனுவலா டிராப் பண்ணா போல்ட் போல. எது போகணும்னா, இத தூக்கணும். இந்த ஹோல தூக்குனா, அந்த ஹோலும் போயிடும். ஸோ இப்படிதான். வெல்டுன்றதும் அதே மாரி தான். இப்ப நான் நான் மேனுவலா எதுவும் வெல்ட் போடல. மேனுவலா வெல்ட் போடனா, இந்த டிக் எடுத்துட்டோம்னா, அந்த மேனுவலா போட்ட வெல்ட் போயிடும். இந்த டிக் எடுத்துட்டோம்னா, காம்பவுண்ட்ல இருக்க வெல்ட் போயிடும். நான் இத எடுத்து விடுறேன். காம்பவுண்ட்ல இருக்க வெல்ட் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இது மாரி தான் எல்லாமே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இங்க இருக்க சைடுல இப்ப ரெப்ரசன்டேஷன பத்தி பார்க்கலாம். ரெப்ரசன்டேஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ரெஃபரன்ஸ் லைன் குடுத்தீங்கன்னா, நீங்க மாடல் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரெஃபரன்ஸ் லைன்ல காட்டும். இதுல போய் எக்ஸாக்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா எப்படி இருக்குமோ அப்படி காட்டும். இப்ப இங்க போய் போல்ட் எக்ஸாக்ட் குடுத்தா எக்ஸாக்ட்டா போல்ட் மாரி காமிக்கும். இங்க போய் ஃபாஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, போல்ட் ஒரு மாரி லைன் மாரி காமிக்கும். அதே மாரி இங்கேயும் ஃபாஸ்ட் குடுத்தீங்கன்னா, ஹோலே தெரியாது. எக்ஸாக்ட் குடுத்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ஹோல்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி தெரியும். வெல்டுன்னு குடுத்தீங்கன்னா, எக்ஸாக்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, வெல்ட் எக்ஸாக்ட்டா எப்படி இருக்குமோ அப்படி தெரியும். நான் வெல்ட ஃபர்ஸ்ட் ஆன் பண்றேன். வெல்டு எக்ஸாக்ட்டா பாருங்க 5 எம்எம் ஃபில்லட் வெல்டுன்னு குடுத்துருக்கு. ஸோ வெல்டு எப்படி இருக்குமோ அப்படி எக்ஸாக்ட்டா இருக்கிறது காட்டும். இல்ல எனக்கு எக்ஸாக்ட்டா தேவையில்ல, எனக்கு வந்து ஃபாஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, வெறுமனே ஒரு சிம்பிள் மட்டும் தான் தெரியும். நோ வெல் மார்க் குடுத்தீங்கன்னா, வெல்டோட சைஸ் காட்டாது. ஜஸ்ட் வெல்டோட ஷேப் மட்டும் தான் காட்டுது. அவ்வளோதாங்க. இது எல்லாமே அதே மாரி தான். இங்க அட்வான்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலு. இதுல போனீங்கன்னா, இப்ப எனக்கு இங்க தெரியுதா? நான் எல்லாத்தையுமே சென்ட்ரல் லைன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சென்ட்ரல் லைன் எனக்கு வேணாம்னா, இந்த டிஸ்ப்ளேல போயிட்டு இத எடுத்து விட்டா சென்ட்ரல் லைன் போயிடும். இது போணும்னா நீங்க வெளிய பிக் பண்ணிட்டு இத பிக் பண்ணணும். பார்ட் லேபிள். இப்போ லேபிள்ன்றது என்னன்னா, எனக்கு இதோட நம்பர்லாம் இதோட ப்ரொஃபைல்லாம் இது என்ன மெட்டீரியல், என்ன ப்ரொஃபைல்ன்னு பார்த்தோனே தெரியணும் அப்டின்னா, இங்க லோட் பண்ணிக்கலாங்க. இங்க எல்லா டேபும் இருக்கும். டிஸ்ப்ளேல போறேன். டிஸ்ப்ளேல போயிட்டு அட்வான்ஸ்ல போறேன். இங்க இருக்கு பார்த்தீங்களா? நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப எனக்கு வந்து என்ன ப்ரொஃபைல்ன்னு தெரியும்னா, இந்த ப்ரொஃபைல செலக்ட் பண்ணிட்டு ஆட் குடுத்தீங்க. ஆட் குடுத்துட்டு மாடிஃபை குடுத்தீங்க அப்டின்னா, எல்லாமே தெரியும். ஸோ, நான் பார்ட் லேபிள் டிக் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அப்டின்னா, இந்த பார்ட்டோட லேபிள் என்ன காட்டணும்ன்றத இங்க செட் பண்ணி வச்சிருக்கேன். தெரியுதா? என்ன என்ன ப்ரொஃபைல், என்ன பிளேட் திக்னெஸ் எல்லாமே பார்த்தோனே தெரியும். இது எதுக்குன்னா செக் பண்றது ஈஸியா இருக்கும். யாராவது ஒருத்தர் மாடல் பண்ணியிருப்பாங்க. இன்னொருத்தர் செக் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு பார்ட்லாம் தேவையில்ல. மெட்டல் கிரேட் தெரியும்னா, மெட்டல் நான் மாடிஃபை குடுத்தீங்கன்னா, என்ன மெட்டல் கிரேட்ன்னு தெரியும். நான் பாருங்க எல்லாமே தப்பா ஐஎஸ் 2062ன்னு போடுறேன். ஐஎஸ் 2062 மெட்டல் யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா மாடல் பண்ணி வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல மாத்திப்பேன். இப்ப இந்த மாரி மெட்டீரியல் கண்ட்ரோல் பண்றது இது வந்து ஆல்ன்னு குடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காட்டும். செலக்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, நீங்க எது செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் காட்டும். எக்ஸாம்பிள்க்கு நான் வந்து ப்ரொஃபைல் ஆன் பண்ணிக்கிறேன். நான் செலக்ட்ன்னு குடுத்துருக்கேன். இப்படி செலக்ட் பண்ணோனே அதோட என்ன ப்ரொஃபைல்ன்னு காட்டும். ஸோ இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்ஜெக்ட் குரூப்ன்றது என்னன்னா, இங்க இருக்குங்களா விசிபிள் ஆப்ஜெக்ட் குரூப் அப்படின்னா என்னன்னா, சிப்லால இந்த வியூல என்னத்த காட்டணும்ன்றத இங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்க பீம் மட்டும் தான் காட்டணும்னா, இந்த ஆப்ஜெக்ட் குரூப்ல போயிட்டு நியூ ஃபில்டர்ன்னு குடுத்துட்டு, ஆட் ரோ குடுத்துட்டு, பார்ட் நேம் ஈக்குவல் பீம்ன்னு டைப் பண்ணிட்டு மாடிஃபை குடுத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்க பீம் மட்டும் தான் காட்டும். ஸோ இங்க என்ன காட்டணும்ன்றத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர் வேணும்னா சேவ் பண்ணிக்கலாம். நான் பீம்ன்னு குடுத்துட்டு சேவ் பண்ணேன்னா, இங்க சேவ் ஆயிக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பீம் சேவ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ நீங்க ஃபில்டர் பண்றத இங்க சேவ் பண்ணிக்கலாம். என்ன காட்டணுன்றத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க இந்த டிக் எடுத்தீங்கன்னா மொத்தமா காமிக்கும். ஸோ இந்த ஃபில்டர்ன்றது பெரிய டாபிக். நான் ஆப்ஜெக்ட் குரூப் ஃபில்டர், வியூ ஃபில்டர், செலக்ஷன் ஃபில்டர் இது எல்லாத்த பத்தியும் ஒரு வீடியோ தனியா போடுறேன். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ
இவ்வளோதாங்க வியூ ப்ராப்பர்ட்டி. இது எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் எல்லாம் பண்ணிட்டேன். இங்க சேவ் அஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதில போயிட்டு 3டி வியூ அப்படின்னு டைப் பண்ணி சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு பிளான் வியூ ஸ்டெப் பண்ணா அப்படியே அதே மாரி தான் பிளான் வியூ அப்படின்னு குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு பிளேன் குடுத்துக்கிறேன். ஆர்த்தோகனல் குடுத்துக்கிறேன். பிளான் வியூ வந்து டெப்த் கம்மியா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஓப்பன் பண்ணணுன்றதுனால நான் என்ன பண்றேன் 250 mm 250 mm குடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்க பிளான் வியூ பொறுத்தவரைக்கும் இந்த பிளான் வியூ எடுத்தீங்கன்னா இந்த பிளான் தெரியக்கூடாது. அதனால கம்மியா வச்சுக்கிறேன். ஸோ பிளான் வியூன்னு குடுத்துட்டு, பிளான் குடுத்துட்டு 250 250 டிஸ்ப்ளேல போயிட்டு எனக்கு என்னென்ன தேவை பார்ட் போல்ட் இது மட்டும் தேவை. கிரிட் தேவை. ஸோ இது ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு அதே மாரி வச்சுட்டு பிளான் வியூன்னு சேவ் பண்ணிக்கிறேன். எலிவேஷன் வியூக்கும் அதே ப்ராப்பர்ட்டி தான். நான் இங்க அப்படியே நேம் மட்டும் எலிவேஷன் வியூன்னு மாத்திக்கிறேன். ஸோ எலிவேஷன் வியூ இருக்கு. பிளான் வியூ நான் நேம் ஏதோ மாத்திட்டு இருக்கேன். அதனால அது திரும்பி பிளான் மாத்தி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிளான் வியூ இருக்கு, எலிவேஷன் வியூ இருக்கு, 3டி வியூ இருக்கு. எல்லா வியூவும் நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஓகேவா? இவ்வளவுதாங்க வியூ ப்ராப்பர்ட்டி. இப்போ கிரிட்ட பேஸ் பண்ணி எப்படி வியூ கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல கிரிட்ட பேஸ் பண்ணி வியூ கிரியேட் பண்ண ரொம்ப ஈஸி. கிரிட்ட செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் கிரிட் செலக்டிங்ல கிரிட் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு கிரிட்ட செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுக்குறேன். கிரிட் வியூல போயிட்டு அலாங் கிரிட் லைன் போயிட்டு இப்படி ஒரு டேப் வரும். இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்ல அதாவது பிளான் வியூ எப்படி வரணும், இந்த ஆக்சிஸ்ல இருக்க அதாவது மொத்தம் 3 சைட் ஆஃப் வியூ இருக்கும். ஒன்னு எக்ஸ் பிளான் வியூ இதுதான். இந்த ஆக்சிஸ்ல வியூ எப்படி கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஆக்சிஸ்ல வியூ எப்படி கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஆக்சிஸ் மொத்தம் XY ZY XZ. ஸோ எல்லா ஆக்சிஸ்லயும் எப்படி வியூ கிரியேட் பண்ணணும். நான் வந்து எல்லா ஆக்சிஸ்லயும் எல்லா கிரிட்டுக்கும் வியூ கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஆல்னு கொடுத்துக்கிறேன். பிளான் வியூ வந்து பிளானட்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு கொடுக்குறேன். எலிவேஷன் வியூ வந்து கிரிட் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ இப்போ கிரிட் 1 கிரிட் 2 கிரிட் Fன்னு கொடுத்தா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி பிளானட் கிரிட்னே இருக்கட்டும். ப்ராப்பர்ட்டி நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்தேமா பிளான் வியூ ஒரு ப்ராப்பர்ட்டி சேவ் பண்ணுவேன். பிளான் வியூல போய் பிளான் வியூ கொடுத்துட்டேன். எலிவேஷன்ல போயிட்டு எலிவேஷன் வியூன்னு கொடுத்துட்டேன். கொடுத்துக்கிட்டு இப்போ கொடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி செட் பண்ண ப்ராப்பர்ட்டி தான் காட்டணும். நான் ஆல்ரெடி அங்கே செட் பண்ணி வச்சிருந்திருக்கேன். பாருங்க 500 500 கொடுத்துருக்கேன். இதில் 250 250 கொடுத்துருக்கேன். இதில் 250 250 கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே போயிட்டு 250 250ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? கொடுத்துட்டு எல்லாமே பண்ணியாச்சு. கிரியேட் அப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ தெரியுதா எல்லா 3டி வியூ அண்டர்ஸ்கோர் டெக்கோரா இருக்கு. இப்போ நான் எல்லா வியூ ப்ரெஸ் பண்ணிடுறேன். நான் வியூ பண்ண சேவ் பண்ணிக்கிறேன். நான் கிரியேட் பண்ண 3டி வியூ டெக்கோரா இருக்கு. கிரிட் 1 இருக்கு, 2 இருக்கு, எலிவேஷன் வியூ எல்லாமே இருக்கு. நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா நான் என்ன ப்ராப்பர்ட்டி செட் பண்ணணும் அந்த ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். பார்த்தீங்களா? நான் பிளேன் கொடுத்தேன், ஆர்த்தோகனல் கொடுத்தேன், டிஸ்பிளே என்ன ஆன் பண்ணி கொடுத்தேன். அது எல்லாமே இங்க இருக்கும். ஸோ இப்படி தான் செட் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம வீடியோ 2க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் டெக்லா இன்டெப்த்தா கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, வீடியோ பிகினிங்ல கொடுத்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா டெக்லா இன்னும் இன்டெப்த்தா கத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம, நீங்க தனியா ப்ராஜெக்ட் பண்ற மாரியே கத்துக்க முடியும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.